வணக்கம். நம்ம நீலகிரி மாவட்ட மக்களே, நான் சத்யவார்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்கள் தீர்மானித்து ஒவ்வொரு இடத்திலுமே எழுச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மக்களுமே இங்கே கேட்கின்ற ஆட்சி அமைப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தால் மட்டுமே நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக மக்களுக்காக துணை நிற்கும் என்று மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் சார்ந்த உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் அனைத்து தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து வகையான திட்டங்களும் முழுமையாக கொண்டு வந்து நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கொடுக்கப்படும். மக்கள் நேரடியாக நம்மளுடைய முதல்வரை பார்த்து பேசுவதற்குரிய மக்கள் சட்டமன்ற பேரவை முழுமையாக கொண்டு வந்து மக்களுக்குரிய முழுமையான ஒரு தீர்வு ஏற்படுத்தப்படும். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு துறை சார்ந்த மக்கள் எளிதாக முதலமைச்சருடன் பேசுவதற்குரிய சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்தப்படும். இன்றைக்கு முழுமையாக தமிழ்நாட்டையே கைப்பற்ற வேண்டும், இவர்களுடைய சொத்தாக மாற்றப்பட வேண்டும், பினாமி நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளம்பரமாடல் ஒரு ஆக்கிரமிப்பு. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கின்ற வளங்களை கைப்பற்றி பினாமி நிறுவனங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 வருடத்தில் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த 7 லட்சம் கோடியை முழுமையாக இவர்களுடைய சொத்துக்களாக மாற்றி மக்களுக்கு ஒரு வெறும் விளம்பர போஸ்டர்களாக மட்டுமே தினமும் ஒரு 4 கோடி ரூபாய் இவர்களுடைய குடும்ப விளம்பரத்தை கொண்டு வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் போஸ்டர்களாக மட்டுமே ஒவ்வொரு தொகுதி ரீதியாக ஓட்டி கொண்டிருந்தார்கள். இது அனைத்துமே விரட்டியடிக்கப்பட வேண்டும். நமக்குரிய உரிமைகளை நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே அதற்குரிய தீர்வு எட்டப்படும். ஒவ்வொரு இடத்திலுமே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி என்பது ஒரு 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த வழக்குகள் கூட மக்களுடைய போராட்டத்துக்கு பின்பு ஒரு பேருக்காக கண் துடைப்புக்காக பதிவு செய்யப்பட்டது. குற்றவாளிகளுக்கு துணையாக நிற்கின்ற இந்த காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரடி அடிமைகளாக கொடுக்கின்ற பணத்துக்காக வருடங்களாக இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களை அடித்து விரட்டுவதும் மாணவர்களை அடித்து விரட்டுவதும் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களையும் ஒரு மிகப்பெரிய அளவில் அஃபீஷியல் ரவுடிகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காவல்துறையை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களும் மிகப்பெரிய அளவில் விசுவாசிகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசிகளாக மிகப்பெரிய அளவில் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்துமே தொடர வேண்டும் என்று மக்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு இடங்களை கைப்பற்றி கோவில்களை இடித்து மக்களுடைய நம்பிக்கையை உடைத்து சமஸ்கிருதம் அந்த கோவிலில் உச்சரிக்கக்கூடாது, ஹோமம் வளர்த்தக்கூடாது, எந்த விதத்திலுமே வழிபாடு செய்யக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது போன்ற அனைத்து வகையான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீய சக்தி தொடர வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். விரட்டியடியுங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0வை வாக்களியுங்கள் மக்களே. இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் மக்களே. உங்களுக்குரிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும். மாற்றத்துக்குரிய ஒரு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். நன்றி.